for our company. So I asked anyone, Green Day na enna edukava celebrate பண்றோம்? யாராவது ஒருத்தவங்க சொல்லலாமா? Quick. பசுமை புரட்சி. இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் அதை பத்தி எதுக்காக பண்ணணும் நம்ம? மரத்தை பாதுகாப்போம். இன்னும் பிராக்டிகலா சாதாரணமா பேசலாம். எதுக்காக? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவ்வளவுதான். இப்ப என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, எஸ்பெஷலி இன்னைக்கு என்ன டேன்னு தெரியும் நினைக்கிறேன். 21/12 உலக அழிய போது. அதுவும் இந்த டைட்டில் நம்ம கேதர் பண்ணிருக்கோங்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயம். புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் நம்ம காதுல கேள்விப்படுறோம். ஏன் உலகம் அழிய போதுங்கிற கான்செப்ட் வந்தது? குளோபல் வார்மிங், ஹீட் ஜாஸ்தியா இருக்கு, சன்னோட வெப்ப தாக்கம் அதிகமா இருக்கு. அதனுடைய காரணங்கள் என்னென்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லிஸ்ட் அவுட் எனிதிங். இதுதான் சொல்ல தேவையில்லை. அதுக்கு முன்னாடி கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற புரட்சி எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு லெட் மீ ஸ்டார்ட் வித் a presentation. இந்த பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில இருக்கு ஒரு புதுசா செய்யணும்ட்டு. இப்ப இங்க ஒரு 60-70 பேர் நம்ம கேதர் பண்ணிருப்போம். ஒரு விஷயத்த ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது முதல்ல நம்ம என்ன செய்யறோம்? சிரிக்கிறோம். நம்மளுக்கு என்ன தேவை? இந்த 15 நிமிஷத்துல என்ன பெரிய மாற்றம் வந்த போது, நான் ஒருத்தம் பண்றனால என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? எஸ் ஆர் நோ? கண்டிப்பா நினைக்கிறோம். ஆனா ஒருத்தவங்க வாலண்டியர்ஷிப் எடுத்தா எவ்வளவு பெரிய விஷயம்னாலும் கண்டிப்பா அதை டீம் ஒர்க்கா பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் we will go with green revolution. Can we have the light switched off? सर आपके लिए उस पार कार का इंतजार किया है। एक नजर ஒரு சின்ன பையன் hardly he must be studying first standard or second standard. ரோட்ல we were having a very big truck. அது யாராலையும் தூக்க முடியாத ஒரு மரம். என்டையர் டிராஃபிக் பிளாக் பண்ணியிருந்ததா? எத்தனையோ பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்க 60 பேர் இருக்கோம். இதுல யாராவது ஒருத்தவங்களாவது அவேர்னஸ் எடுக்கணும்னு சொன்னோம். கரெக்டுங்களா? யாருமே அவேர்னஸ்க்கு ரெடியா இல்ல. இங்க ஒரே ஒரு சின்ன குழந்தை, அதனால அந்த மரத்தை தூக்க முடியுமா? முடியாதா? முடிஞ்சது. எப்படி முடிஞ்சது? with a combination of teamwork. Team na enna? Anyone can explain it? Team na enna? What is expansion of team? Can I have it from you? Team na enna? Can you expand it? In English la expansion, thanks for it. English la expansion சொல்றதா இருந்தா together everyone achieve more. Together everyone கண்டிப்பா சிங்கிள் ஹேண்டடா இருந்தா சாதிக்க முடியாத விஷயத்தை என்ன பண்ணலாம்? ஒரு குழுவா இருக்கும்போது சாதிக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? அந்த ஒரு சின்ன பையனோட நோக்கம் என்னவா இருந்தது? அந்த டிராபிக் கிளியர் பண்ணணும், அந்த மரத்தை அந்த இடத்துல இருந்து தகர்த்தெறியணும். அவனுடைய நோக்கம் மட்டும்தான் அது. ஆனா வித் காம்பினேஷன் ஆஃப் டீம் ஒர்க் அந்த இதை எடுக்க முடிஞ்சுதான் முடியலையா?
முதல்ல ஒரே ஒரு சின்ன குழந்தை வந்தது, அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க? 4 குழந்தைகள் வந்தாங்க. சின்ன குழந்தைங்களே வர்றாங்கன்னு சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் வந்தாங்க. யங்ஸ்டர்ஸை பார்த்துட்டு பெரியவங்க வந்தாங்க. everyone were able to remove the traffic block. yes or no? so it's very clear. எந்த விஷயமே நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது. first psychological barrier. என்னால எப்படி பண்ண முடியும், எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்கு மேடம், அதை நான் எப்படி பண்ண முடியும்? ஒரு குழு ஃபார்ம் பண்ணுங்க. let us form a very good team for our own country. நான் ஒருத்த மரம் நட்டு வைக்கிறனால பெரிய மாற்றம் என்ன மேடம் வந்துட போகுது? கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொருத்தவங்களும் இண்டிவிஜுவலா யோசிக்கும் போது நம்மளுடைய வீடு மாறும். கரெக்டா? நான் ப்ராப்பரா இருக்கணும், கிரீன் ரெவல்யூஷனுக்காக நான் போராடணும்னு என்னுடைய மனசுல நினைச்சேன்னா என் வீட்டுல கண்டிப்பா முதல் ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கலாம்? கிரீன் ரெவல்யூஷனுக்காக ஒவ்வொருத்தவங்க வீட்டுல என்ன எடுத்து வைக்கலாம்? give me some suggestions. செடி மரங்கள் வைக்கலாம். இப்ப இருக்கிற அபார்ட்மெண்ட் பிளாட் சிஸ்டம்ல என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுக்கலாம்? தோட்டமைப்பு. வெரி குட். லெட்ஸ் ஹேவ் a clap for them. கிச்சன் கார்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு அன்றாட தேவை, சமையல் அறைக்கு என்ன தேவையோ, ஒரு இஞ்சியா இருக்கட்டும், பச்சை மிளகாயா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும், வேற சின்ன சின்ன விஷயங்கள், இத நாமளே என்ன பண்ணலாம்? நம்மளுடைய வீட்டு மொட்டை மாடிலேயே நம்மளுக்கு தேவையானதை நம்மளே விளைவிச்சுக்கலாமா? இது சாத்தியமா? சாத்தியம் இல்லையா? இது ஒரு வேலையா? இத போய் யாரும் உட்கார்ந்து பாத்துட்டு இருப்பா? கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க. நான் ஒருத்தன் வீட்டுல வெங்காயம் வளர்க்கறனால, பச்சை மிளகாய் வளர்க்கறனால எப்படி மேடம் கிரீன் ரெவல்யூஷன்? நீங்க ஒருத்தவங்க உங்க பிளாட்ல பண்ணீங்கன்னா 50 பேர் இருக்கிற பிளாட்ல கண்டிப்பா ஒரு 10 பேர் ஃபாலோ பண்ணுவாங்களா? say yes or no? கண்டிப்பா பண்ணுவாங்க. ஒரு பிளாட்ல 50 பேர் கிச்சன் கார்டன் வச்சாங்கன்னா அந்த என்டையர் காலனில 500 பேரா பெருகுமா? அது பெருகுமா பெருகாதா? 500 பேர் கிச்சன் கார்டன் வைக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எந்த இடத்துலயும் மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு என்ன வரும்? அவங்க ரத்தத்தோட கலந்து வரும். கரெக்டா? கரெக்டா இல்லைங்களா? சோ இந்த உணர்வு வீட்டுல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கும். இப்ப நான் ஒரு சக்சஸ் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எடுத்தோன்னு நான் பார்லிமெண்ட் போகணும், அங்க போய் டெல்லியில உட்கார்ந்து தான் பேசணுங்கிறது கிடையாது. ஆஸ் அன் இண்டிவிஜுவலா நான் என்ன அளவுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கேன். முதல்ல ஐ நீட் டு பி தி பெஸ்ட். கரெக்ட்டுங்களா? இன்னொருத்தவங்களை பார்த்து நீ தப்பு செய்யற அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய 3 விரல என்ன செய்யுது? நாம பண்ற குற்றத்தை சுட்டி காட்டுது. தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த விஷயம். சோ முதல்ல டூ தி செல்ஃப் அனாலிசிஸ். எனக்கு என்ன அவேர்னஸ் தெரியுது? இந்த கிரீன் டேக்காக நான் என்ன பண்ணலாம்? let me take this as a resolution. resolution என்ன அர்த்தம்? ஒரு புது முயற்சி. நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாரும் எடுப்போம் இல்லைங்களா? நியூ இயர் ரெசல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு புது வருஷமும் இந்த வருஷத்துல இருந்து நான் ப்ராப்பரா இருப்பேன், டைரி எழுதுவேன், ஒழுங்கா இருப்பேன், ஒழுங்கா படிப்பேன், ப்ராப்பரா வேலை செய்வேன். அது ஹார்ட்லி ஒரு 1 வீக் ஃபாலோ பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கும். கரெக்ட்டுங்களா? பட் நம்மளுடைய நாட்டுக்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபியூச்சர்ல வர சந்ததிகளுக்காக இந்த ரெசல்யூஷன் நம்ம எடுக்க போறோம். சோ ஒரு கம்பெனி கிரீன் டே அப்படின்னு ஸ்பெசிபிக்கா உங்களோட அபிஷியல் டைம் விட்டு இப்படி கூப்பிட்டு கொண்டாடுறது சும்மா ஒரு கேதரிங்காகவோ இல்ல ஒரு ஸ்னாப் சிஸ்டம்காக கிடையாது. இந்த 60 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 5 பேராவது இந்த விழிப்புணர்வு வராதா? அந்த 5 பேரும் அவங்க வீட்டுல போய் இதை சரியான முறையில இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்களா? அந்த 5 பேர் 5000 பேர் உருவாக்கலாமா? எஸ் ஆர் நோ? கண்டிப்பா உருவாக்கலாம். சோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மரம் செடி வளர்க்கிறது அப்படிங்கிறது ஒரு கனவான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் 10-15 வருஷமா இருந்தது. அதை அப்படியே மாற்றுவோம். அதுக்குதான் அதை காமிச்சேன். ஒரு சின்ன பையனால மரத்தை தூக்கணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். ஆனா அவன் ட்ரை பண்ணா டீமோட சேர்ந்து பண்ணலாம். சரிங்களா? இப்ப நான் let me go back to the square. green revolution என்ன, எந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது, அது என்னங்கறத தெரிஞ்சுக்கிறோம்.